நாம் இதுவரைக்கும் 5 மோசையின் புத்தகங்களை நியாயப்பிரமாண புஸ்தகங்களை படித்திருக்கிறோம். அதற்கு பின்பு யோசுவா தொடங்கி எஸ்தர் வரைக்கும் உள்ள 12 புத்தகங்களை, வரலாற்று புத்தகங்களை படித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் யோபுவின் புத்தகத்தை படிக்கப் போகிறோம். 18வது புத்தகமாக யோபுவின் புத்தகத்தை படிக்கப் போகிறோம். யோபுவின் புத்தகம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமது மீட்பர் என்று காட்டும் ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை படிக்கிறவர்கள் பொதுவாக பெற்றுக்கொள்கிற ஒரு பதில் என்னவென்றால், எல்லாருக்கும் இருக்கிற கேள்விக்கான பதில், ஏன் கடவுளுடைய மக்கள் துயருறுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள்? இதுதான் முக்கியமான கேள்வி, மனித குலத்தினுடைய மிக முக்கியமான கேள்வி, எல்லாரும் கேட்கிற கேள்வி. கெட்டவன் நல்லபடியாக இருக்கானே, கடவுளுக்கு பயந்தவங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இந்த புத்தகத்தில் தான் இருக்கு. இன்னும் உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்லும்போது, நல்லவங்க மாத்திரம் ஏன் கஷ்டப்படுறாங்க, பாவிங்க பயங்கரமாக செழித்து வளர்றாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உலகத்தார் கேட்குறாங்க. பக்தி உள்ளவங்க கஷ்டப்படுறாங்க, பக்தியே இல்லாதவங்க செழிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி. விசுவாசிகளாக நாம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம், கவலை அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்குறோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை இந்த யோபு புஸ்தகம் நமக்கு கொடுக்கணும். யோபு புஸ்தகத்திலிருந்து உன்னத பாட்டு வரைக்கும் உள்ள 5 புத்தகங்கள் வேதத்தின் அடிப்படையில் செய்யுள் புத்தகங்கள் அல்லது கவிதை புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கவிதை புத்தகமாக நமக்கு தெரியவே இல்லை, அப்படிதானே? எல்லாம் ஒரே வசனமாக பிரித்து வசனமாக தான் இருக்குது. இதை விட வேடிக்கை என்னென்னா, நீங்கள் பழைய எபிரேய புத்தகத்தை பைபிளை படிச்சிங்கன்னா, 12வது நூற்றாண்டுக்கு முன்னால் இருக்கிற புத்தகத்தை படிச்சிங்கன்னா, எது அதிகாரம் எது வசனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போது நம்முடைய சங்கீத புத்தகங்கள் எல்லாம் வசனமாக தான் இருக்குது, பாட்டு மாதிரி இல்லை. நம்ம பைபிளை பொறுத்த வரைக்கும், ஒருவேளை நீங்கள் திருவிவிலியம் பயன்படுத்துகிறீங்கன்னா, திருவிவிலியத்தில் அது அழகாக கவிதை நடையில் போட்டிருப்பாங்க. அதனால் திருவிவிலியத்தையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது, உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திருவிவிலியம் இல்லாதவங்க வாங்குங்க. இதுதான் கடவுளான வேதம். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு தேவனுடைய வேதம் அல்ல. தேவன் பல மொழிபெயர்ப்புகளை கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம அண்ணன் புதிய ஏற்பாட்டில் நிறைய பகுதிகளை சாதாரண மக்கள், கிராமத்தார், வயலில் வேலை செய்கிறவங்க அல்லது நம்ம ஆதிவாசிகள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு சுலபமாக மொழிபெயர்த்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அண்ணா எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சரி, காப்பி கொடுக்கலன்னா அப்புறம் வாங்கிட்டு போயிருங்க. வீட்டில் போய் வேணா காஃபி குடிச்சிருங்க, இதை காப்பி வாங்கிட்டு போயிருங்க. ஆக நம்முடைய இந்த 5 புத்தகங்களையும் நாம் கவிதை வடிவில் படித்தோமானால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு திறவுகோல் வசனம் என்றே சொல்லலாமே. இந்த புத்தகத்தினுடைய ஒரு திறவுகோல் வசனமாக நாம் எடுத்துக்கொண்டோமானால், யோபின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் எடுக்க வேண்டாம், நான் படிச்சிடுறேன். அது என்ன சொல்லுதுன்னா, நான் பொன்னாக விளங்குவேன், நான் உபத்திரப்பட்டது
உபத்திரவத்தின் முடிவில் நான் பொன்னாக விளங்குவேன், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள். படிக்கிறேன், கேளுங்க. நான் போகும் வழி அவர் அறிவார், தேவன் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பிரச்சனைகள், சோதனைகள், சோர்வுகள் வரும் பொழுது அது நம்மை தண்டிப்பதற்கானது அல்ல. சில கிறிஸ்தவங்க இப்படி சொல்லுவாங்க, என்ன உனக்கு வியாதியா, ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறார், நீ ஏதோ மறைமுகமாக பாவம் செய்திருக்க, அதனால் ஆண்டவர் தண்டிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இதுதான் இவர் யோபுக்கும் வந்த கேள்வி. அவருடைய நண்பர்கள் அவரை பார்த்த உடனே அவர் உருக்குலைந்து போயிருக்கிறார். உருக்குலைந்து போயிருக்கும் பொழுது அவர் பார்த்து சொல்கிறாங்க, நீ என்னமோ ரகசியமாக பாவம் செய்திருக்க, அதனால தான் உனக்கு இந்த கேடு. உன் பிள்ளைங்கெல்லாம் போயிட்டாங்க, உன் சொத்தெல்லாம் போயிடுச்சு, உன் உடம்புல வராத வேதனை வியாதி வந்திருக்கு. இந்த இதுக்கெல்லாம் காரணம் நீ யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு ரகசியமான பாவம் செய்திருக்காரு, என்னன்னு சொல்லியா அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கான பதிலை ஒரு நிமிஷம் நம்ம இருப்பா நம்பர் இதுரா மன்னிச்சிடும் இன்ட்ரப்ஷன். ஸோ இந்த புஸ்தகத்தை நம்ம இப்போது கவனமாக படிக்க தொடங்குவோம். இவரே நிருபத்தில் 12வது அதிகாரம் 1-2 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அந்த வசனத்தின் அடிப்படையில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. ஆகவே பாடுகள், அவமானங்கள் வரும் பொழுது நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அது நம்மை தண்டிப்பதற்கான தண்டனை அல்ல, அதை நம்மை புடமிடுவதற்கான ஒரு அருமையான தேவனுடைய திட்டம். ஆகவே இந்த நாளில் இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது முதலாவது ஒரு காரியத்தை நாம் நம்முடைய மனதிலே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் எத்தனை பேருக்கு ஹரிச்சந்திரன் புராணம் தெரியும்? பொய் பேசுறது இல்லை, இந்த புராணம் ஃபுல்லாக தெரியுமா? சரி, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, யோபின் புஸ்தகமும் ஹரிச்சந்திர புராணமும் ஒன்று போல இருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுக்கு ரெண்டுக்கும், மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நான் கேட்பேன், மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். நான் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் கூட அந்த கதையை படித்தேன், பழைய ஞாபகத்துக்கு வரணுங்கிறது, பழைய நினைவுகளுக்கு திருப்பி பார்க்குறதுக்கு. ஆனால் யோகாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது புராணம், ஹரிச்சந்திர புராணம். ஆனால் இது உண்மையில் நிகழ்ந்த நிகழ்வு. அதனால் இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், யோபு ஒரு உண்மையான மனிதர், அவர் வாழ்ந்த ஊர் உண்மையான ஊர். அதனால் இது ஒரு உண்மையான மனிதனுக்கு நிகழ்ந்த நிகழ்வு. அநேக இடங்களில் நிகழ்ந்த நிகழ்வுள்ள அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா,
யோபு புஸ்தகம் உண்மையான புஸ்தகம் அல்ல. இதுவும் ஹரிச்சந்திர புராணம் போல், ராமாயணம் போல், மகாபாரதம் போல் ஒரு கட்டுக்கதைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா இந்த நபரை பற்றி வேதத்தில் ஏற்கனவே 2 குறிப்புகள் இந்த புஸ்தகத்துக்கு வெளியே இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எசேக்கியேல் 14:14, அதே எசேக்கியேல் 14:20 ஆகிய 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? எசேக்கியேல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். 20. நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போ யோபு எந்த ஊரை சேர்ந்த ஒரு வசனம், முதல் வசனம் சொல்லுது யோபு புஸ்தகத்தில் ஊட்ஸ்ங்கிற நாடு இல்லையா? இந்த ஊட்ஸை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். ஊட்ஸ் உங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஏதோம் வருது இல்லையா? அந்த ஏதோமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். நீங்கள் பைபிள் அப்புறம் படிச்சு பார்த்துங்க. ஏதோம்ங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஏதோம்னா ஏசாவுடைய சந்ததியார் வாழ்ந்த அந்த ஊர் பக்கத்தில் இது இருக்கு. அவரை பற்றி ஒரு சின்ன தகவல் என்னென்னா, இது கிட்டத்தட்ட அரேபியாவுக்கு வடக்கே மேற்கே இருந்தது. இது ஒரு பாலைவனம் பகுதி அப்படின்னு சொல்லுது. இதனுடைய எல்லைகள் கல்தேயா வரைக்கும் போனதாக எரேமியா 25:20 வாசிக்கலாம். 25:20 எரேமியா 25:20. ஆனால் இன்றைக்கு இந்த ஊர் இருக்கா அப்படின்னா தெரியாது. ஏன்னா இது இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த சொல்லப்பட்டிருக்கு. படிக்கலாமா யாராவது? கலந்து குடியிருக்கிற அனைவருக்கும் தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அஸ்கலோனுக்கும். சரி, அங்கே முன்னால் வந்துருச்சு இல்லையா? ஆக அந்த இடத்துல இருக்குது. ஆக இது ஒரு பெரிய ஒரு ஊராக இருந்திருக்கிறது. அந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் இருந்திருக்காங்க. அந்த பணக்காரர்கள் மத்தியில் இவரும் ஒரு பெரிய செல்வந்தராக வாழ்ந்திருக்கிறார். அறிவு நிறைந்தவராக, கல்வி நிறைந்தவராக இருந்திருக்கிறார். இப்போ இவருக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். பைபிள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன இவரை பற்றி, இவருடைய செல்வத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய செல்வாக்கை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய செல்வம் என்னங்கிறத நமக்கு படிக்கலாம். அதுக்கு முன்னால் இந்த மனிதன் குறித்த குறிப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவரை பற்றிய வரலாறு. இந்த ஊத் தேசத்தில் யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அந்த மனிதர் உத்தமராயும் சன்மார்க்கராயும் கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவருமாய் இருந்தார். அவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் பிறந்தார்கள். அவருக்கு 7000 மாடுகள், 7000 ஆடுகள், ஆட்டு பண்ண வச்சிருப்பார்கள். அப்புறம் 3000 ஒட்டக பண்ண வச்சிருப்பாரு. 500 ஏர் மாடுகள், விவசாயத்துக்கான ஏர் மாடுகள், 500 கழுதைகள் போக்குவரத்துக்கு ஆகிய மிருக ஜீவன்கள் எல்லாம் இருந்ததுமன்றே ஏராளமான
பணியாளர்கள் அவருடைய வீட்டில் இருந்தார்கள். இதனால் இந்த மனிதர் கிழக்கத்திய மனிதர்களுக்குள் மிகவும் செல்வந்தராக, செல்வாக்குள்ளவராக, பெரியவராக இருந்தார் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவருக்கு இருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வீட்டு உறவினர்களை அழைத்து விருந்து வைப்பது வழக்கம். அப்படின்னு தான் இது தொடங்குது. அப்படி தொடங்கி வரும்பொழுது ஒரு நாள் திடீரென்று 6வது வசனத்தில் தேவதூதர்கள் நடுவில் பிசாசு போய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசு தேவதூதர்கள், பிசாசு தேவதூதர்கள். நீங்கள் தேவபுத்திரர்களுக்கு சாத்தானுங்கிற வார்த்தை வருது. சரி, இப்போ இங்கே தேவபுத்திரர்கள் என்பவர்கள் தேவதூதர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாத்தான் நமக்கு தெரியும், விழுந்து போன தேவதூதர். இந்த தேவதூதர்களை பற்றி நம்முடைய மனக்கண்ணில் இருக்கிற ஒரு படம் அப்படியே எப்படி சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் தேவதூதன் எப்படின்னு இருப்பார் நம்முடைய மனசில் வருது. தேவதூதன் சொன்ன உடனே நம்ம மனசில் எப்படி என்ன வருது? 2 ரெக்கை இருக்கும், வெள்ளை வெள்ளேன்னு இருப்பார் இல்லையா? அதே மாதிரி பிசாசுன்னு இருக்கும்போது அவனுக்கும் 2 ரெக்கை இருக்கும், கருப்பாக இருக்கும். கையில் ஒரு ஈட்டி வச்சுருப்போம், அல்லது அந்த 3 கூறுள்ள அந்த ஆயுதம் வச்சுருப்போம் இல்லையா? சிவன் கையில் இருக்கிற அந்த இது போல் சூலாயுதம் போல் வச்சுருப்போம். ஆனால் நம்ம ஆட்கள் கையில் ஒரு சின்ன ஒரு நட்சத்திரம் இருக்கும், ஒரு குச்சியில் அப்படி ஒரு நட்சத்திரமாக இருக்கும் தேவதூதர்கள். இது மனிதர்களுடைய கற்பனையில் வந்து தேவதூதரும் பிசாசுகளும். ஆனால் பிசாசுகளும் தேவதூதர்களும் அப்படி தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் நம்ம வேறு பகுதியில் பார்க்கணும். தேவதூதர்கள் என்ற வேத ஆய்வு நூலில் நம்ம அதை படிக்கலாம். இப்போ அதை பற்றி நம்ம விளக்கம் சொன்னோம், நேரம் போயிடும். இருந்தாலும் தேவதூதரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்ல வேண்டுமானால், தேவதூதர்கள் நமக்கென்று பணிவிடை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். நமக்காக இன்றைக்கும் இங்கேயும் எத்தனையோ தேவதூதர்கள் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதூதன் இருக்கிறார், ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு தேவதூதன் இருக்கிறார். நம்ம இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 2, 5, 7, 9, 10, 13 பேர் இருக்கோம். 13 பேருக்கு 13 தேவதூதர்கள் கட்டாயம் இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் இந்த 13 பேர் நடுவிலேயே ஒரு சாத்தான் இருக்கும். ஒரு சாத்தான் இல்லை, 13 சாத்தான் இருக்கும். பிசாசுகள் கூட்டமும் நமக்கு சரிசமமாக இருக்கும். இப்போ இந்த தேவதூதர்களானாலும் சாத்தானானாலும் அவர்களுக்கு ஒரு எல்லை தான் உண்டு. தேவனுக்கு தான் சர்வ வல்லமை உண்டு. இந்த சாத்தான் ஆண்டவரிடத்தில் போய் எல்லா நேரமும் குற்றம் சாட்டுவது. அதுதான் சாத்தான் என்ற வார்த்தைக்கான பொருள். சாத்தானுங்கிறதுக்கு என்ன பொருள்? பரிசுத்தவான்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன், பரிசுத்தவான்கள் மேல் குற்றம் சாட்டுவார். ஏன்னா பைபிளில் நிறைய இடத்துல அப்படி குற்றம் சாட்டுறதை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் யோசுவாங்கிறவர் மேலே அவர் குற்றம் சாட்டுவார். நம்ம யோசுவா இல்லை, புஸ்தகத்தில் இருக்கிற யோசுவா இல்லை, இன்னொரு யோசுவா, ஆசாரியனாக யோசுவா பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவனுடைய வேலையை குற்றம் சாட்டுறது. அப்படி குற்றம் சாட்டும்போது தேவ தூதர்கள் அந்த குற்றச்சாட்டை மறுப்பார்கள் அல்லது இருப்பார்கள். இப்போ தேவதூதர்கள் நம்மிடத்திலிருந்து ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பார்கள். தேவதூதர்கள் நம்மிடத்தில் ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பார்கள். இந்த நம்பிக்கை நமக்கு அவசியம். சரி, இப்போ இந்த சாத்தான் திடீரென்று ஒரு நாள் 6வது வசனத்தில் தேவபுத்திரர்களுடைய சந்நிதியிலே வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். இப்போது கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்குறாரு, ஏன்னா இதுக்கு முன்னாலே அவன் யோபு பற்றி அவனுடைய மனசில் இருந்த தீமையை ஆண்டவர் அறிந்திருப்பார், அல்லது இதுக்கு முன்னால் ஒரு முறை 2 முறை கூட வந்து குற்றம் சாட்டியிருப்பார்.
சாட்டியிருப்பார். சாட்டினார்னு சொல்லலை, சாட்டியிருப்பார். ஆனால் இப்போ இந்த முறை அவன் வந்து அங்கே நிற்கும்போது ஆண்டவர் கேட்குற கேள்வி பாருங்க, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்குறார். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வந்து ஊர் உலகெல்லாம் சுற்றி சுற்றி வர்றேன், யாரும் என் கண்ணில் அகப்படலை அப்படின்னு. அப்போ தாசனாகி யோபு மேலே கண் வைத்தாயா? நீ ஏற்கனவே வந்து குற்றம் சொல்லியிருக்கல, இப்பவும் ஏதாவது குற்றம் சொல்ல வந்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் பாருங்க, 8வது வசனத்தில் சொல்லும்போது ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு நல்ல சாட்சி கொடுக்குறாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட அவன் மேல் நீ குற்றம் சாட்ட வந்திருக்கிறாயோ என்று சொல்லும்போது சாத்தான் என்ன சொல்கிறான், சும்மாவா அவன் உங்களை நம்புகிறான் அப்படிதான் சொல்கிறான். எப்படி சொல்லியிருப்பான்? ஆண்டு நீங்கள் ஒன்று அவன் உங்கள் மேலே சும்மா முடிச்சுக்கிறான். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், அவனை நீங்கள் சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறதுனால உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் மாத்திரம் உங்கள் கையை நீட்டி அவனுக்குள்ளது எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் இப்போவே ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் அவர் கண் இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா, ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்பேன். நம்புறது அப்படின்னு அவரே சொல்கிறார். யார்? பிசாசே சொல்கிறார், ஆண்டவர். ஸோ இந்த கேள்விகள், இந்த பதில்கள், ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நடந்த உரையாடல்கள் நம்மை பற்றி இன்றைக்கும் நடக்கிறது. இன்றைக்கும் என்னை பற்றி உங்களை பற்றி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். யோபு புஸ்தகம் வாசிக்கும் பொழுது யோபுடைய இடத்துல நம்மளை வச்சுக்கணும். ஒருவேளை யோபு மாதிரி நமக்கு பணம் காசு இல்லாமல் இருக்கலாம், சொத்து சோகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை சொல்லலாம் அவன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது அங்கே வந்து ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறோம். ஆண்டவர் பெர்மிஷன் இல்லாமல் பிசாசு நம்மளை தொட முடியாது என்கிற சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் பெர்மிஷன் இல்லாமல் உங்களை என்னையும் பிசாசு தொட முடியாது என்கிற உண்மையை இந்த பாடத்தின் மூலமாக எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே பிசாசு சொல்கிறாங்க, வேலி அடித்து வைத்திருக்கிறார். உங்களை சுற்றி ஒரு வேலி இருக்கு, என்னை சுற்றி ஒரு வேலி இருக்கு. இந்த வேலியை தாண்டி ஒருத்தரும் நம்ம கேள்வி முடியாது. இதை வந்து நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்? இயேசுவின் ரத்த கோட்டைன்னு சொல்லுவோம். இயேசுவின் ரத்த கோட்டைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மை சுற்றிலும் பெரிய பாதுகாப்பு இருக்கிறதுனால யாரும் நம்மை தொட முடியாது. இப்போது இந்த புத்தகத்தில் கடவுள் பேசுகிறார் யோபுவிடத்தில், கடவுள் பிசாசத்தில் பேசுகிறார். இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நான் நன்றாக கவனித்தோமானால் இதில் பிசாசு வஞ்சகத்திருக்கிறார். யோபு தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கேட்கிறார். இதை தான் இந்த புத்தகம் முழுவதும் நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இவருக்கு 3 நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த 3 நண்பர்கள் யோபுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய பாதிப்பை கேள்விப்பட்டு தூரத்திலிருந்து வர்றாங்க, தூரதேசம். இப்போ நம்ம ஒரு வேளை இப்படி எடுத்துக்கோமே, என்ன நம்ம ஊட்டியிலேருந்து அல்லது மைசூர்லேருந்து ஒருத்தர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து சேர்றதுக்கான நாட்கள் ஆகுதுல்ல, இப்போ அந்த தகவல் போய் சேர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ தகவலாம் போய் எடுத்து பார்த்த பிறகு அவங்க எல்லாம் வர்றாங்க. யார் யார் வர்றாங்க? எலிபாஸ், பில்தாத், ஜோபார். அப்புறம் அங்கே ஒரு எலியாவுங்கிறவனும் முளைச்சிடுறான். அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல.
கடைசியில் வந்து சேர்ந்துடுறோம். இவன் இந்த 3 பேரை பற்றி ஒரு சின்ன, இந்த 4 பேரை பற்றி சின்ன தகவல்கள். இந்த எலிப்பாஸ் ஒரு இந்த நாட்களில் நம்ம சொல்லணும்னா இயேசுவின் காலத்தில் இருந்த பரிசேயரை போன்றவர், இயேசுவின் நாட்களில் இருந்த பரிசேயரை போன்றவர். பில்தாத் வஞ்சகமாக செயல்படுகிறவர், வஞ்சகமான முறையில் செயல்படுகிறவர். இந்த யோபார் அவர் வந்து தெய்வீக ஞானத்தை சொல்லுவது போல நடித்து காண்பிக்கிறார். எலியும் இவன் வந்து இந்த ஆட்டத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார். அவர் வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், எங்கிட்ட இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்குங்கிறத சொல்ல வரோம். ஆனால் பிரச்சனை யாருக்கும் தீர்க்க முடியல. பரிசேயராலும் நம்முடைய பிரச்சனை தீர்க்க முடியாது, மதவாதிகளாலும் வஞ்சகர்களாலும் நம்முடைய பிரச்சனை தீர்க்க முடியாது, அப்புறம் மத ரீதியான அறிவியலாளர்களாலும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க இயலாது. எலியாவு போன்ற உலக ஞானம் படைத்துள்ளாலும் நமக்கு பதில் சொல்ல முடியாது. இதற்கெல்லாம் பதில் ஒன்றே ஒன்று, தேவன் பேசுகிறார், தேவன் பேசுகிறார். யோபு பதில் சொல்கிறார். அந்த பதில் அவருடைய தாழ்ந்த மனநிலையிலிருந்து வருகிறது, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை காண்பிக்கிறது. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மேன்மையான ஒரு பகுதி. ஆகவே இந்த புத்தகத்தில் பிசாசை பற்றி தகவல் உண்டு, அது ஆழமான தகவல் அல்ல. பிசாசை பற்றிய தகவல் இந்த புத்தகத்தில் உண்டு, அது ஆழமான தகவல் இல்லை. ஏன்னா இது அவனுடைய புத்தகம் கிடையாது, ஆழமாக எழுதுறதுக்கு அவனை பற்றிய புத்தகம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து அவர் பேசுகிறார் யார்கிட்ட? பக்திமானாகிய யோகத்தில். அதே நேரத்தில் கடவுள்கிட்டையும் பேசுகிறார். ஆனால் அவனை பற்றிய தகவல்கள் இங்கே மேலோட்டமாக தான் இருக்கிறது, ஆழமில்லாத தன்மையில் தான் இருக்கிறது. இரண்டாவது, தேவன் பிசாசை இங்கே சோதிப்பதற்காக தான் பயன்படுத்துகிறாரே தவிர அவன்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொல்வதில்லை. ஆக பிசாசுக்கு ஒரு அளவுக்கு தான் அதிகாரம் உண்டு என்பதை இந்த புத்தகம் நமக்கு சொல்கிறது. எல்லா இதுக்கும் அதிகாரம் ஆண்டவராகிய சர்வ நம்முடைய தேவனிடத்தில் இருந்துதான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபு தான் உலகத்திலேயே அதிகமாக பிரயாசப்பட்டு பாடுபட்டவர். அவருடைய பாடுகளை எல்லாம் அவர் சொல்வார், நான் கொடுக்கிற பாடுகளை கல்வெட்டில் கூட எழுதி வைக்கலாங்கிற அளவுக்கு அவர் சொல்வார். அது மாத்திரம் இல்லை, இந்த யோபு புஸ்தகத்தில் ஏன் அடிக்கடி கேட்குற கேள்வி, ஏன் துன்மார்க்கன் செழித்திருக்கிறான், ஏன் துன்மார்க்கன் செழித்திருக்கிறான். ஸோ இந்த புத்தகத்தில் ஒவ்வொருவரும் பதில் சொல்கிறார்கள், சில கேள்விகள் அவர்களே கேட்கிறார்கள். தற்பெருமையான சிதைந்து போன கர்வம் கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் இதன் முடிவில் மனிதன் பாவம் செய்தனாலே துன்பப்படுவதில்லை, துன்பம் பாவத்திலிருந்து விலக்குவதற்காக வருகிறது என்பதை சொல்கிறது. பாவம் செய்தனாலே துன்பம் வருவதில்லை, துன்பம் மனிதனின் பாவத்திலிருந்து விலக்குவதற்காகவே வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தில் யெகோவா தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது.
ஒரு மனிதனுக்கு பாடுகள் வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு தேவன் சொல்கிறார், பாடுகளின் மத்தியிலே உன்னை நீ அறிந்து கொள், பாடுகளின் மத்தியிலே உன்னை நீ அறிந்து கொள். யோபுவும் தன்னை அறிந்து கொள்வதற்கு தேவன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினார். ஏசாயா புத்தகம் 6வது அதிகாரம் முதல் 5 வசனங்களில் ஏசாயாவுக்கு தேவன் வெளிப்படுகிறார். இந்த அதிகாரம் ரொம்ப அழகாக 6வது அதிகாரத்தில் அங்கே அவன் சொல்கிறான், ஐயோ நான் அதமானேன் என்று. ஏன்னா அது வரைக்கும் ஏசாயா எல்லாரும் நீ பாவி உனக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டுருக்கான். அப்படிதானே? நிறைய ஐயோ சொல்லுவார். ஆனால் 6வது அதிகாரத்தில் உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் இருந்த ஆண்டவரை பார்த்து ஐயோ நான் அதமானேன் என்கிறார். 5 அதிகாரம் வரைக்கும் எல்லாரையும் அதமானீர்கள் என்று சொல்றாரு, உங்களுக்கு கேடுன்னு சொல்றாரு. இப்போ எனக்கு தான் கேடுங்கிறார், எனக்கு தான் கேடுங்கிறார். யாராவது ஒருவர் எனக்காக ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொருவர் தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4லிருந்து 8 வசனங்கள் வாசித்தால் படிக்கலாம். 17:1-3. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, சரி போதும். இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது தன்னை சர்வவல்லமையுள்ளவர் என்று சொல்கிறார். அங்கே சர்வவல்லமையுள்ளவர் என்று சொல்லும்போது இங்கே ஆபிரகாம் தன்னை யார் என்று புரிந்து கொள்கிறார். அதே போல தானியேல் புத்தகம் 10வது அதிகாரம் 4லிருந்து 8 வரைக்கும் படிக்கும்போது முதலாம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் விதைக்கே என்ற பெரிய அகண்டையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரத்திற்கு தமது அறையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு பூசனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும், அவருடைய முகம் மென்னல் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய பயங்களும் அவருடைய கால்களும் துறக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலும் இருந்தது. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒழித்துக் கொண்டார்கள். சரி போதும். இங்கே தேவ சமூகத்தில் நம்மை யார் என்று அறிவதற்கான ஒரு வெளிப்பாடாக இந்த புஸ்தகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் யார் என்பதை இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை இன்னும் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் வாசிக்கும் போது நான் யார், கிறிஸ்துவுக்குள்ளே என்னை தேவன் எப்படி வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள இது நமக்கு அநேக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. இந்த புஸ்தகம் யோபு ஒரு நல்ல மனிதர், ஆனால் அதே நேரத்தில் அவர் சுயநீதி உள்ளவர். நல்ல மனிதர், ஆனால் சுயநீதி உள்ளவராக இருந்தார். அதனால் அவர் 29வது அதிகாரம் முழுவதுமே நான், எனது, என் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். கிட்டத்தட்ட 52 முறை அந்த சொல்லாடல்களை பயன்படுத்துகிறார். சரிங்களா? 29வது அதிகாரத்தை இன்னைக்கு காலையில் நான் திரும்ப குறிப்பிட்டேன், பார்த்தேன், ஏற்கனவே படிச்சிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு காலையில் இந்த வகுப்புக்காக வரும்போது அந்த என்னை, என், நான், அதே போல் இந்த சொல்லின் முடிவில் வரும்போது ஆனேன், இருளை கடந்து போனேன், ஏன் என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டபடி 52 முறை
வருகிறது. இந்த 52 முறை எதை சொல்கிறது? யோபு ஒரு சுயநீதிக்காரர். யோபு ஒரு சுயநீதிக்காரர் என்பதை சொல்கிறது. ஆனால் இந்த புத்தகத்தில் கடவுளுடைய ஞானத்தை நாம் அறிய முடிகிறது. கடவுளுடைய ஞானம். யோபு ஒருவேளை அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடும். இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை அடிப்படையில் நம்மை பக்தி விருத்தியிலே வளர செய்வதற்கான ஒரு வார்த்தை. 13வது அதிகாரம் 15வது வசனம், ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும், ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன். நான் அவர் மேல் நம்பிக்கை. இன்னைக்கு நம்முடைய கஷ்ட நிலைமைகளில் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை நாம் செய்ய முடியுமா? ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையிலே நம்பிக்கை வைப்பேன். என்ன அருமையான ஒரு உறுதியான ஒரு அறிக்கை. இப்படிப்பட்ட அறிக்கைகள் இந்த புத்தகத்தில் நிறைய வரும். அதில் குறிப்பாக இந்த அறிக்கை மிக மிக முக்கியமானது. இந்த புத்தகம் நம்முடைய இரட்சகரையும் அவர் பாடுகளையும் நமக்கு சொல்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் தான் உலகத்திலேயே அதிகமான பாடுகள். ஏனென்றால் தேவனே மனிதனாய் வந்து மனிதர்களுக்காக பாடுகளை சுமந்தது. யோபு பற்றி சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் நல்ல மனிதன். ஆனால் என்ன சொன்னேன்? சுயநீதி உடையவர். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் மிகவும் நீதி உள்ளவர், மிகவும் நீதி உள்ளவர். நீதிபரர் என்று நம்முடைய ஆண்டவரை பற்றி பிடிக்கிறோம். அவரே உலகத்திலேயே அதிகமான பாடுகளை சகித்தவர் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த பகுதியில் கிறிஸ்தவர்களுக்குள்ள செய்தி என்னவென்றால், சுவிசேஷங்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற செய்தி என்னவென்றால், நீங்கள் உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் என் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று. சிலுவை என்பது கழுத்தில் அணிகிற ஒரு பொருள் அல்ல. அதை நாம் சுமக்க வேண்டும். சிலுவை என்றாலே பாடு என்பது நமக்கு தெரியும். ஆகவே இந்த பாடுகளை நாம் சுமக்க வேண்டும். மகிழ்ச்சி. இந்த யோபு புஸ்தகம் நமக்கு ஒரு விளக்க உரையை போல இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் பல பகுதிகளுக்கு இது ஒரு விளக்க உரையாக காணப்படுகிறது. உதாரணமாக 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் காணப்படுகிற 2 வசனங்கள், 31, 32 வசனங்களும், அதே போல் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனம், எபிரேயர் நிருபத்தில் 12வது அதிகாரம் 7வது வசனம் தொடங்கி 11வது வசனம் வரைக்கும், லூக்கா நற்செய்தி நூலில் 22வது அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்களின்படியும் இந்த பாடுகளுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விளக்க உரை நூலாக இது இருக்கிறது. காமெண்ட்ரி என்று நாம் சொல்லலாம். இந்த புத்தகம் பிசாசுக்கு இருக்கிற ஞானம், அவனுடைய பலம், இவைகளை சொல்கிறது. சொல்லிவிட்டு சொல்கிறது, இது மிகவும் குறுகியது, மிகவும் குறுகியது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய பலன் இவள் எல்லாவற்றுக்கும் மேலானது, இவளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலானது. ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர், ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர். கொல்லுகிறவனும் நானே, உயிர்ப்பிக்கிறவன் நானே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர். ஆக இந்த புத்தகம் ஒரு மனிதனுடைய பாடுகளை திரும்ப திரும்ப சொல்லுகிறது.
4வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 4:7 குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ என்று தேமானியனாகிய எலிப்பாஸ் கேள்வி கேட்கிறார். தேமானியனாகிய எலிப்பாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன பொருள்? குற்றம் இல்லாமல் யாராவது அழிந்தவன் இருக்கிறார்களா? குற்றம் இல்லாமல் அழிந்தவர்கள் உண்டோ? அங்கே 2 கேள்வி உண்டு. சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது உண்டோ? எப்பொழுதாவது இதை நினைச்சு பாருங்க. உங்கள் வரலாற்றில் உங்கள் காலத்தில் தப்பே செய்யாதவங்க யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இப்போ நம்மளை பார்த்து கேட்குறாங்களே. அதே மாதிரி எலிபாஸ் அவரை பார்த்து கேட்குறாரு. அதே மாதிரி நான் எலிபாஸ் சொல்லியா, நீ இப்படி கஷ்டப்படுறிய, இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? திரும்ப திரும்ப ஊசி வச்சு குத்துற மாதிரி குத்துற. எலிபாஸ் வந்து 4 நண்பர்களிலே ஒருவர். உயிர்த்தோழர். உயிர்த்தோழர்னா உயிரை குடிக்கிறவங்க சில வேலைகள். விளக்கம் பரிசேயர் போன்றவன். அதான் அது அவனுடைய ஆட்டிடியூட். பரிசேயர் பண்ணுறோன்னா அவங்களோட ஆட்டிடியூட். பரிசேயர்கள் கூடவே இருந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு குத்துவாங்கல்ல. இயேசுநாதர் அப்படி தானே குத்துனாங்க. இயேசுநாதரை வந்து போர்வர்கள் கத்தியால் குத்துனாங்க, இவங்க வார்த்தையால் குத்துறாங்க. ஸோ இங்கே திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி, இன்றைக்கு நமக்கு உள்ள அதே கேள்வி, நாம் ஏன் பாடுபடுகிறோம்? நாம் ஏன் கஷ்டப்படுகிறோம்? நாம் ஏன் பாடுபடுகிறோம்? ஏன் கஷ்டப்படுகிறோம்? வேதத்தில் ஸ்தேவான் கல்லெறி உண்டான். பவுல் மிகவும் பலவிதமான பாடுகள் பட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் பவுலுடைய பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக கிறிஸ்துவனாக பாடுபட்டார். இந்த பாடுகளுக்கெல்லாம் சரியான பதில் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் என்பதை சொல்லுகிறது. அது என்ன? அவர் என்னை சோதிப்பார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த கேஜிஎஃப்க்கு நான் இடையில போயிருந்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் கேஜிஎஃப்ல இருந்து கூப்பிட்றாரு. நான் கட் பண்ணி விட்டேன். இந்த கேஜிஎஃப்ல பொன் வெட்டி எடுக்கிறாங்க. அந்த பொன் வெளியே வரும்போது எப்படி வரும்? கறிக்கட்டை மாதிரி வரும். கறிக்கட்டை மாதிரி வரும். அந்த கறிக்கட்டையை அவங்க என்ன செய்வாங்க? நெருப்பில் போட்டு வேக வச்சு அந்த கறியெல்லாம் போன பிறகு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த பொன் நிறத்துக்கு மாறும். இப்போது நம்ம ஊரில், இந்த ஊர்லேயே நிறைய இடங்களில் தங்கம் வெட்டி எடுத்தாங்க வெள்ளைக்கார காலத்தில். அதுக்கு முன்னால் அரசர்கள் காலத்தில் வெட்டி எடுத்தாங்க. கதைகள் நிறைய இருக்குது. நம்ம அரசர்கள் வெட்டி எடுத்தது. சுள்ளி காடுன்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுங்களா? சுள்ளிக்காடா இந்த நெலாக்கோட்டை பக்கத்தில் அந்த 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 எஸ்டேட்டுடைய இதில் மேனேஜர் பங்களா பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கான். அந்த கிணறை இந்த தங்கம் புதையல் வச்ச இடமா. ஸோ அப்படி ஒரு வரலாறு உண்டு. ஸோ அந்த மாதிரி பொண்ணெல்லாம் வெட்டி எடுக்கும்போது அது நல்லா என்ன செய்வாங்க? நெருப்பில் காட்டி நல்ல நெருப்பில் வெந்த பிறகு தான் நான் போடுற ஹால்மார்க் வரும். இல்லைன்னா அது இது இருக்கும். அதனால் நம்மையும் உபத்திரம் என்ற குகையில் ஆண்டவர் வேக வைத்து நம்மை அங்கிருந்து பசும் பொன்னாக கொண்டு வருவார். பசும் பொன்னாக நாம் விளங்குவோம்.
ஆண்டவருக்கு முன்பாக யோபுடைய மனசாட்சி தூய்மையாக இருந்தது. அவனுடைய இருதயம் அவனுக்கு தெரிந்திருந்தது, அவனுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவனுடைய நண்பர்களுக்கு தெரியவில்லை. அவனுடைய நண்பர்கள் அதனாலே தான் அவன் மேல் குற்றம் சாட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் யோபு ஒரு நாளும் கடவுளை விட்டுக் கொடுக்கவில்லை. ஒரு நாளும் கடவுளை விட்டுக் கொடுக்கவில்லை. கடவுளை நம்பிக்கொண்டே இருந்தான். ஈவன் அவன் ஒய்ஃபு கூட செத்துப்போயா, கடவுளை சாபம் போட்டு செத்து போகணும், இந்த இந்த பாடுகளுக்கு காரணமே கடவுளை நம்ம குற்றம் சாட்டுறாங்க. இருந்தாலும் யோபு தன் மனைவியை தான் திட்டினான் இல்லாமல் பைத்தியக்காரின்னு சொல்லுவோம். பைத்தியக்காரி பேசுறது மாதிரி பேசாத அப்படின்னு திட்டம் தவிர கடவுளை திட்டவே இல்லை, கடவுளை பழிக்கவே இல்லை. ஆக இதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் என்னவென்றால், நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய மனசாட்சியின்படி நாம் கடவுளையே சார்ந்திருக்க வேண்டும். அவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நாம் குற்றமில்லாதவர்களாய் வாழ வேண்டும். கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். கடவுளை நம்பியிருக்க வேண்டும். கடவுள் அவரை நம்பி அவரை சார்ந்திருந்தால் ஒரு நாளிலே நம்மை நீதிமான் என்று மற்றவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். நம்மை அறிக்கை பண்ணுவார். நிறைய வசனங்கள் நமக்கு இருக்குது. ஸோ கடவுள் நம்மை நீதி உள்ளவர்கள் என்று அறிக்கையிடும் போது நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம். கடவுளை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு பழைய பாட்டு இருக்குது, அதை பாடி முடிச்சுட்டு நான் கிளாஸை முடிக்கிறேன். என்ன, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் ஒரு பாட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரிந்ததில்லை. அதே போல் நம்மை நாம் அறிவதற்கு, நாம் கடவுளோடு இருக்கிற உறவை அறிவதற்கு இந்த யோபு புஸ்தகம் நமக்கு மிகவும் உதவி செய்கிறது. யோபு தன்னை அறிந்தார், உபத்திரவத்தின் முடிவிலே தன்னை அறிந்தார். இதில் நிறைய பகுதிகள் இருக்குது. அடுத்த வகுப்பில் நான் அதை தொடர்ந்து சொல்கிறேன். அடுத்த வகுப்பு வருகிற வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். அடுத்த வகுப்பை ஆண்டவர் நடத்துவார்கள். நான் வேறொரு அலுவலாக இருப்பதனால் நான் இந்த நேரத்தில் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள்